நாளை விநாயகர் சதுர்த்தி என்பதால் ஆண்டிப்பட்டி சந்தையில் வாழை இலை விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 2 நாட்களுக்கு முன் ஒரு கட்டு வாழை இலை 700 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 5 மடங்கு உயர்ந்து ஒரு கட்டு 3500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. விநாயகர் சதுர்த்தியும் பலத்த காற்று காரணமாக வரத்து குறைந்ததும் விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வாணியம்பாடி அருகே தனியார் தேங்காய் மண்டியில் தேனீக்கள் கொட்டியதில் 15 பேர் காயமடைந்தனர். மல்லங்குப்பம் கிராமத்தில் தேங்காய் மண்டியில் தேங்காய் உரிக்கும் பணியில் நடைபெற்றது. அப்போது தேன் கூண்டு கலைந்து தேங்காய் உரிக்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களை தேனீக்கள் கொட்டியுள்ளன. அவர்கள் மீட்கப்பட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். உதகையில் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் உலாவரும் சிறுத்தையை வனத்துறையினர் தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர். உதகை நகரில் பழைய தபால் நிலையம் அருகே உள்ள வெஸ்டோடா பகுதியில் கடந்த சில மாதங்களாக சிறுத்தை ஒன்று இரவு நேரங்களில் நாய்களை வேட்டையாடி வருகிறது. இதனை பிடிப்பதற்காக தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் குருதட்சிணாமூர்த்தி சுவாமி குரு பூஜை விழாவை ஒட்டி ஆற்றில் இருந்து தீர்த்தம் எடுக்கும் வைபவம் நடைபெற்றது. இதற்காக ஓடம்போக்கி ஆற்றில் இருந்து அபிஷேகத்திற்கு புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதில் ஏராளமானோர் பால் குடம் எடுத்து குருதட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழ்நாடு கிராம வங்கியில் கையாடல் செய்யப்பட்ட 345 சவரன் நகைகளை வழங்க கோரி வாடிக்கையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிஜி புதூரில் உள்ள இந்த வங்கி கிளையில் 345 சவரன் நகைகளை முன்னாள் வங்கி மேலாளர் கையாடல் செய்ததால் அவரை போலீசார் கைது செய்தனர். ஆனால் நகைகள் இன்னும் திருப்பித் தரப்படவில்லை என கூறி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இன்னும் இது வரைக்கும் எனக்கு ஜுவல் ரிட்டர்ன் வரலைங்க. ஜிஎம் கிட்டயும் நான் ஆர்எம் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேங்க. கோயம்புத்தூர் ஆர்எம் கிட்ட அவங்க கலையரசன்ட்டு அவங்க பேருங்க. அவங்க கூடிய சீக்கிரம் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி தர்றோங்கம்மா, கோர்ட்ல இருக்கு எல்லா ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த அனுமதியை திரும்ப பெற வலியுறுத்தி விவசாய அமைப்புகள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகை படுகையில் நிலைநிறுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ONGC நிறுவனம் திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வருகின்றது. இந்த ONGC நிறுவனத்தினுடைய இந்த சூழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பலியாகிவிடக் கூடாது. புதுச்சேரியில் தேசிய கண்தான வார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் செவிலியர்கள், கல்லூரி மாணவிகள் தங்கள் முகத்தில் கண்தானம் குறித்த ஓவியங்களை வரைந்து கொண்டும் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டும் பங்கேற்றனர். முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற இந்த பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது. இந்த கருவிழி பாதிப்பு நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் அளவுக்கு இருக்காங்க பேஷண்ட்ஸ். ஆனால் நமக்கு வருடந்தோறும் கிடைக்கிற கண்ணு அந்த அளவுக்கு இருக்கிறதில்ல. நெல் கொள்முதல் செய்த விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரணம் கிடையாது என்ற வேளாண் துறை அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை அருகே விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். மீனம்பநல்லூர் கிராமத்தில் வயலில் இறங்கி விவசாயிகள் கருப்பு கொடிகளை காட்டி முழக்கங்களை எழுப்பினர். இந்த உத்தரவை திரும்ப பெற்று புயல் பாதிப்பில் சிக்கிய அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகை வழங்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் நெல் போட்ட கணக்கை பார்த்துட்டு தான் பணம் ஏற்றுவேன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு எங்களை ஒட்டு மொத்தமாக சாவடிச்சிட்டார். விடமாட்டோம். முறியாய் செய்ய அவர்களே, உங்களை நாங்கள் விடமாட்டோம். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சியில் வார்டுகளில் மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் பார்ப்பதாக கூறி அனைத்து கட்சி நகர்மன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் நகர்மன்ற தலைவர் குமார் பேச்சுவார்த்தை நடத்தி 8 வார்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட 1,11,00,000 ரூபாய் நிதியை 27 வார்டுகளுக்கும் பங்கிட்டு பணி ஒதுக்கீடு செய்யப்படும் என கூறியதை அடுத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள மழவராயனூர் அருகே ஏம்பப்பூர் ஏரிக்கரையில் புதிய கரைப்பகுதியை விவசாயிகளுக்கு பாதிப்பின்றி மேற்கொள்ள வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். ஏமப்பூர் ஏரியில் புதிய கரை அமைக்க 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்க உள்ள நிலையில் ஏமப்பூர் விவசாயிகள் பாதிக்கப்படுவர் என வதந்தி பரவி வருவதால் பணிகளை விரைவுபடுத்த மழவராயனூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஏரி குறுக்கே தடுப்பணை கட்டுறதுக்காக கேட்டிருந்தோம், மனு கொடுத்துருந்தோம். தடுப்பணை சேங்ஷன் ஆகிடுச்சு. இப்போ அது எதிர் தரப்பில் இருக்கிற ஏமப்பூர்காரவங்க தடுக்கிறாங்க. ஆகையினால அதை தடுக்க வேண்டாம், கட்ட சொல்லி உத்தரவு வாங்க சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை ஒட்டி டீ கடைக்காரர் ஒருவர் 2 ரூபாய்க்கு நாள் முழுவதும் டீ விற்பனை செய்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில் அன்பு என்பவர் நடத்தி வரும் டீ கடையில் இந்த விற்பனை நடந்தது பலரிடமும் வரவேற்பை பெற்றது. பிரேமலதா விஜயகாந்த் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் குடியாத்தம் மருமகன் விஜயகாந்திற்கு பெருமை சேர்க்க இதனை செய்ததாக டீ கடை உரிமையாளர் அன்பு தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மையூரிலிருந்து உத்தண்டி வரை 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கையாளும் வகையில் புதிய உயர்மட்ட சாலை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவான்மையூரில் 14.2 கிலோமீட்டர் நீளத்துக்கு 4 வழித்தட உயர்மட்ட சாலைக்கான கட்டுமான பணிகளை தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் மூலம் மேற்கொள்ள அரசு டெண்டர் கோரியுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல் ஏரியின் நீர் இருப்பு 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் 3 TMC-யாக உயர்ந்துள்ளது. கடந்த மே மாதம் 3 TMC-யாக இருந்த புழல் ஏரியின் நீர் அளவு தொடர்ந்து சென்னை குடிநீர் தேவைக்காக அதிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் வேகமாக சரிந்தது. இந்நிலையில் மீண்டும் பூண்டி ஏரியிலிருந்து தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் தற்போது 91% அளவுக்கு புழல் ஏரி நிரம்பி கடல் போல காட்சியளிக்கிறது. புழல் ஏரியிலிருந்து சென்னை குடிநீருக்காக தற்போது வினாடிக்கு 184 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு காதலியை அழைக்கச் சென்ற காதலன் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவான்மியூரை சேர்ந்த 24 வயது ரித்விக் ராய் என்பவர் அடையாறில் உள்ள காதலியை அழைக்க பைக்கில் சென்றபோது விபத்தில் சிக்கினார். சாலையின் குறுக்கே திடீரென வந்த சைக்கிள் மீது கட்டுப்பாட்டை இழந்து மோதி பின்னர் அதே வேகத்தில் அங்கிருந்த பேரிகார்டிலும் மோதி நிகழ்விடத்திலேயே ரித்விக் ராய் உயிரிழந்தார். சைக்கிளை ஓட்டி வந்த ரமேஷ் என்பவர் காயமடைந்தார். கோவில்பட்டி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட பெண் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கழுகுமலை ஆறுமுக நகரில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அப்பகுதியில் சோதனை நடத்தினர். அப்போது ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருவது தெரியவந்தது. இதையடுத்து அங்கிருந்த 3 கைது செய்த போலீசார் பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர்.